ஸ்டாண்டிங்கெல்லாம் திங்கிறவன் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான டைலாக்கோடு இருக்க வீடியோவோ உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வைக்கணும். அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே போதும், ஆப்பில் வந்து இன்புட் ஆயிடும். நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த இதில் ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். அது போக இந்த மாதிரி ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை கொடுத்து நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்டை நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த முன்னாடி நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நான் எங்கேருந்து ஃப்ரீயாக எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணது இல்லை ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா, ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகுதா. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே போங்க. மேலே ஏற்றிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 347 பேஜஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒன்றா டச் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு பேஜாக டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஃபாண்டை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். மேலே டவுன்லோட் ஆகிடுச்சா, இப்போ மேலே ஓப்பன் கேட்குதா, ஜஸ்ட் அந்த ஓப்பனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபைல் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இதை நாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த என்கிட்ட ஆல்ரெடி இந்த அலைட் மோஷன் ஃபாண்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் போடலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபோல்டரை இப்போ நான் என்னோட நேம்லேயே புதுசாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபாண்டை நீங்கள் ஈஸியாக அடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேம்லேயே இந்த ஃபாண்டை ஃபோல்டரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இந்த இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு கீழே இருக்க இந்த எக்ஸ்ட்ராக் அப்படின்ற கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்க எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கிறது தான் ஃபாண்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃபாண்டை எப்படி ஆப்பில் இன்புட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுற அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட் டெக்ஸ்ட் போங்க. போனீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு கலர் இருக்கா, இல்லை இந்த ஃபாண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். இந்த இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம். நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட நேமில் தான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணேன். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு தான் நான் ஃபோல்டரை கிரியேட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதே ஃபாண்டு. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்றத டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிடும். ஸோ இன்புட் ஆனது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்டோட நேமை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு இன்புட் ஆயிருக்கா, அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் போய் அந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்லலாம் எப்படி அந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி உங்களோட இமேஜை மாற்றுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே எப்பயும் போல் நாம் எடிட் பண்ண போகிறோம். நம்மளோட இமேஜஸை வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி அடுத்த பேக்ரவுண்டு, ஸோ கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அதே மாதிரி அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வரிசையாக ஒரு பேக்ரவுண்டாக டச் பண்ணி இப்போ பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க, கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி
பண்ணி மீதம் எத்தனை பேக்ரவுண்ட் இருக்கோ ஸோ இந்த எடிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஃபாண்டை தான் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணவே மாட்டீங்க. அப்படியே ஆப்பில் இருக்க ஃபாண்டே யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணால் நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எடிட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் லெவலில் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோ லாஸ்ட் வரை எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஆபர்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.